ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மன்னீஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் அன்னூருங்க. அன்னூரில் மன்னீஸ்வரர் கோவில் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவில் 1000 வருஷம் பழமை வாய்ந்தது. ஸோ இதில் தேர் திருவிழா அன்னைக்கு உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஊர் கூடி தேர் இழுத்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் எப்படி தேர் இழுத்தோம், என்னெல்லாம் நிகழ்வு நடந்தது, மக்களுடைய விமர்சனங்கள் என்ன, தேரை பற்றின அவங்களுடைய அபிப்பிராயம், எந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம மக்கள் எல்லாம் தான் இருக்க போகிறீங்க. இந்த வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இதில் இருக்கிறதுனால எங்கேயோ ஒரு பக்கம் அவங்களுக்கு போய் சேருங்க. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நீங்க எவ்வளவு வருஷமா தேர் எழுதிட்டு இருக்கீங்க? 8 வருஷமா. இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. ஹாய், எப்படி இருக்கு ஃபங்க்ஷன்? சூப்பரா இருக்கு. உங்க ஊர் தேரு மன்னீஸ்வரர் எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு? ஓகே ஓகே. எவ்வளவு வருஷமா தேர் இழுக்கிறீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாய் மோகித். ஹாய், அப்பாவை கூப்பிடு. ஹாய்ண்ணா, எப்படி போயிட்டு இருக்கு தேர் திருவிழா? மன்னீஸ்வரர் தேர் ஓகேண்ணா. எந்த ஒரு தடையும் இல்லாமல் எவ்வளவு கொரோனா வந்தாலும் தடை இல்லாமல் ஒரே தேர் நம்ம மன்னீஸ்வரர் தேர். சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர். கிளாப் கிளாப். மன்னீஸ்வரர் எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய ஈஸ்வரர். இந்த கோயிலில் 21 முறை வளம் வந்துச்சுன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியம் என்ன, 21 ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சாலும் அது தீர்ந்துடும். அதனால் மக்கள் எல்லாரும் தேர்தல் கலந்து மன்னீஸ்வரர் அருள் பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. ஹாய் ஹாய். உசுரை கொடுத்து தேர் இழுக்கிறாப்புல. நீங்க எல்லாரும் தான். எப்படி போயிட்டு இருக்குங்கக்கா தேர் திருவிழா? ஓகே ஓகே. ஈவினிங் டான்ஸ் வேறு இருக்கு குழு. ஓகே கண்டிப்பா. நீங்க எத்தனை வருஷமா தேர் இழுத்துட்டு இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம போன வருஷம் தான் ஃப்ரெண்ட் ஆனோம் இதே தேர் திருவிழால. வெரி குட், பை. ஹாய், வேற ஒரு ஹாய் சொல்லுங்களேன். ஓ, எடுத்துடலாம். ஹாய் ஹாய் ஹாய். எப்படி போயிட்டு இருக்குங்க தேர் திருவிழா? சூப்பரா போகுது. என்னன்னு? ஓகே 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 ஓகே. அண்ணா சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிப்பா இந்த வீடியோ போடுவேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிருந்தா பியூட்டி லைஃப். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ஹாய் அக்கா, சொல்லுங்க தேர் திருவிழா எப்படி போயிட்டு இருக்கு? அருமையா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். நீங்க எத்தனை வருஷமா தேர் இழுத்துட்டு இருக்கீங்க? இருந்தாலும் மொபைல கீழே விட மாட்டேன் இப்ப. ஹாய், சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு? அருமையா போயிட்டு இருக்கு. தேர் எத்தனை வருஷமா இழுத்துட்டு இருக்கீங்க? பயங்கர சிறப்பா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ. அதான் மன்னீஸ்வரர் ஸ்லோவா வராரா? இன்னைக்கு சண்டே இல்லைங்களா, அதனால. தேங்க்யூ. சொல்லுங்கண்ணா, பேசுங்கண்ணா. ஆனா பேசுங்கண்ணா. நம்ம ஊரு அன்னூரை பத்தி நீங்க பேசாம என்ன? ஓகே பேசுங்க. எப்படி போயிட்டு இருக்கு தேர் திருவிழா? தேங்க்யூ தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர்.
தேங்க்ஸ் தேங்க்ஸ். இல்லை கொஞ்சம் சத்தமாக பேசு. ஆ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம். சரிங்க. எப்படி போயிட்டு இருக்கு தேரு? ஆனந்தமாக தேர் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். பேர் வளர்த்துட்டு நில செய்கிற வரைக்கும் இழுத்துருக்காங்க. ஒரு துணி தான் இதுலேயுமே டயர்டு தெரியல. அதுதாங்க மகேஸ்வரனுடைய அருள் வருது. யாரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. தேர் சூப்பராக நிலை செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப ஆரவாரத்தோடு அவர் இந்த வருஷம் தேர் முடிச்சிருக்காரு மன்னீஸ்வரர். எல்லாத்துக்கும் எல்லா நலமும் வளமும் கொடுத்து நம்மளை எல்லாத்தையுமே காத்து அருள் புரிவாருன்னு நான் நம்புகிறேங்க. உங்களுக்கு எல்லாத்துக்காகவும் நான் வேண்டிக்கிறேங்க. ஒரு சில பேர் வந்திருப்பீங்க, ஒரு சில பேர் வராமல் இருந்திருப்பீங்க, ஒரு சில பேர் வெளியூராக இருந்திருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்காக தான் இந்த வீடியோ சமர்ப்பணங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து மன்னீஸ்வரருடைய அருள் அவங்க பெறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மன்னீஸ்வரருக்கு தீபாராதனை காட்டுறாங்க. ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே பெரிய தேர் தான் நான் இழுப்பேங்க.
அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே தரிசிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய இந்த சின்ன கைபேசி வாயிலாக இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்ச சிவதாளத்தோட இந்த நிகழ்ச்சி வந்து நிறைவுற்றுச்சுங்க. நாங்கள் சந்தோஷமாக தேர் இழுத்து முடிச்சிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இழுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா இந்த ஒரு லைஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருந்தது. நிறையா பக்கம் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. இந்த அண்ணா வந்து ஒரு பாய் அண்ணா. அவர் வந்து நீர்மோர் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுதாங்க நம்ம அன்னூர். எங்கள் ஊரில் வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற விஷயம், நாங்கள் எந்த விதமான இனம் மொழி வேறுபாடு எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அவ்வளோ அருமையாக பழகுவோம். ஸோ இது வந்து எங்களுடைய அன்னூருடைய மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையின் பலம்னு சொல்லலாங்க. ஸோ வந்துட்டு எல்லா விசேஷங்களையும் தாண்டி மனித நேயத்தோட எல்லாமே சூப்பராக ஒத்துழைச்சி பண்ணினாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்னதானம் கொடுத்தாங்க. இவங்கன்னு இல்லைங்க. ஸோ நிறையா இன்னும் நான் தேர் இழுத்ததுனால கவர் பண்ண முடியல. இது மாமா எடுத்த ஒரு பார்ட்டு. மாமாவோட ஃப்ரெண்டு அவர். ஸோ அதனால் அவர் வீடியோ எடுத்திருந்ததுனால அது மட்டும்தான் எனக்கு இந்த கிளிப் கிடச்சிது. ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா பக்கம் அன்னதானம் கொடுத்தாங்க. நீர்மோர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, வாழைப்பழம், சாப்பாடுன்னு எல்லாருமே எக்கச்சக்கமாக கொடுத்தாங்க. போலீஸ் கூட சொன்னாங்க, எத்தனையோ பக்கம் தேருக்கு போயிருக்கோங்க, இந்த அளவுக்கு நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னார். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் காவல்துறையினருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. ரொம்ப நல்லா சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. எங்களை மாதிரியும் நிறையா பேர் எனக்கு கொஞ்சம் தேரிலுக்கு வாய்ப்பு கிடைக்காத போது கூட்ட நெரிசலை கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேடாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு முன்னத்து நாள் வந்து ஏகாதேசி பஜனைக்கு போயிட்டு வந்திருந்தேன் உடுமலை திருப்பதிக்கு. அந்த விலாகும் உங்களுக்கு வருங்க. அதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்ச்சி இருக்கிறதுனால அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர் இழுத்துருக்கோம். தேர் இழுத்து முடித்ததுமே பவளக்கொடி கும்மி இருந்ததுங்க. அதையும் நம்ம வந்து சூப்பராக பண்ணிட்டோம். ஸோ ஒரு துளி கூட டயர்ட் இல்லாமல் ஈஸ்வரர் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஸ்டாமினாவை கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த வீடியோஸும் உங்கள் கூட கூடிய விரைவில் கடன்னு ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்து. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் ஓம் சக்தி கோவிலில் வந்து கட்டி பூஜை வச்சுருந்தோம் நாங்கள். அந்த வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சூப்பராக வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாமே மன்னீஸ்வரருடைய அருளால் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.